தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் மண்டேலா மறைவுக்கு ஜனாதிபதி பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பார்லிமெண்டில் மண்டேலா மறைவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து இரு சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. நெல்சன் மண்டேலா மறைவுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி விடுத்த இரங்கல் செய்தியில் மண்டேலா உலக தலைவராக மட்டுமல்லாமல் மனித இனத்துக்கே ஊக்கம் தருபவராகவும் விளங்கிய மாபெரும் தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் உண்மையான காந்தியவாதியாக வாழ்ந்த மண்டேலாவின் மறைவு தென்னாப்பிரிக்காவை போல இந்தியாவுக்கும் பேரிழப்பு என்று தெரிவித்துள்ளார். வெள்ளியன்று பார்லிமெண்ட் கூடியதும் மண்டேலா மறைவுக்கு இரு சபைகளிலும் இரங்கல் அறிக்கை வாசிக்கப்பட்டது. லோக்சபாவில் காங்கிரஸ் தலைவர் சோனியா, சபை முன்னவர் சுஷில்குமார் ஷிண்டே, எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ், சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ், ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் மண்டேலாவுக்கு புகழாரம் சூட்டினர். Nelson Mandela redefined the meaning of courage, sacrifice and forgiveness. Over the 10,000 days he spent in a brutal prison, sacrificing 27 years of his life for the freedom of his people, break down the barriers of hatred and distrust between whites and blacks, and unite South Africa's people in a climate of reconciliation and harmony. அதேபோல ராஜ்யசபாவிலும் அனைத்து கட்சியினரும் மண்டேலாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பேசினர். மண்டேலா மறைவுக்கு உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து பார்லிமெண்டின் இரு சபைகளும் நாள் முழுக்க ஒத்தி வைக்கப்பட்டது.